மின்சாரத்துறையிலேயே வந்து ஊழல் இருக்குன்னு சொல்லும்போது அப்போ யாரும் அதை பெருசாக எடுத்துக்கல. இன்னும் சொல்ல போனால் 2019 ஆடிட்டிங் ரிப்போர்ட் வந்துச்சு. ஒன்றிய அரசு ஆடிட்டிங் ரிப்போர்ட்டில் 75 பொதுத்துறை நிறுவனங்கள் மேலே ஊழல் இருக்குன்னு சொல்லிட்டு, அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாடு மின்சாரத்துறை வந்து 18,000 கோடி வந்து இழப்பீடு இருக்கு, அது ஊழல் சொன்னாங்க, இழப்பீடு சொல்லல. அப்பொழுது தங்கமணி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இது இழப்பீடு தான், ஊழல் இல்லை அப்படின்னு சொன்னார். அது ஒரு காரணத்தை சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அது வெளிவந்திருக்கிறது, மின்சாரத்துறையில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கிறது. நான் என்ன கேட்குறேன், 1 கிலோ நிலக்கரி 3500 கலோரி தான் எரிக்கக்கூடிய நிலக்கரி, நீங்கள் எப்படி 6000 கலோரின்னு சொல்லி வாங்கினீங்க? இப்போ நீங்கள் இப்போ வந்து அறப்போர் இயக்கம் வந்து வெளிப்படையாக ஆவணத்தை வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்காரு. அப்பொழுது இருந்த தமிழ்நாடு அரசு 6000 கோடி வந்து அதானி இதில் சம்பாரிச்சிருக்காரு. நான் என்ன கேட்குறேன், 6000 கோடி அதானி சம்பாதிக்கிறாருன்னா அப்போ இருந்த அமைச்சர்கள், முதலமைச்சர் இவர்களுக்கெல்லாம் தெரியாமல் நடந்துருச்சா?